ஹலோடா மீஸ் இன்னைக்கு நம்ம டெபிள்ஸ் மேட் பார்ட் லைக் 9 கிடையாது, ஃபைனல் பார்ட். ஐம் வெரி ஹாப்பி டு சே ஜஸ்ட் கடைசியில் ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபைனல் பார்ட்டில் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ போன பார்க்கோட ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு செட்டப் போயிடலாமா. போன பாட்டில் என்ன நடந்துச்சு, தேங்கோட உங்களுக்கு மெமரிஸ்லாம் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் தேங்க பார்த்து அப்படியே கண்டு தண்ணியோட ஒரு மனுஷன் இவ்வளோ லவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டே நின்றுட்டுருப்பீங்க. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்கண்ணா என் காதல் இப்படியே தானடி போகணும், உனக்கெல்லாம் புரியாதில்ல. நீ அவனை லவ் பண்ண, பட் ஏன் அந்த கடவுள் இப்படி பண்ணான்? நான் ஒரு டீமனுங்கிறனாலையா, நான் ஒரு டெபிளுங்கிறனாலையா? எனக்கும் லவ்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லும் போதே தேங்காய் ரைஸ் அப்படியே ஒயிட்டாக இருக்கும்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கில் வருது, லைக் பிளாக்காக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ தான் நார்மல் ஃபார்முக்கு வராது. ஏன் என்னோடய லவ் உனக்கு சுத்தமாக புரியல. நான் இவ்வளோ லவ் பண்ணேன், ஏன் இந்த 100 ஜென்மத்தில் கூட நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன், நீ என்னோட மேட் தான். ஏன் இந்த கடவுள் வெயிட் பண்ண? நான் டீமனுங்கிறதுனாலையா? எனக்கு உன்னை மேட்டாக வச்சுட்டு உனக்கு வேற ஒருத்தனை மேட்டாக வச்சாரு, இது நியாயமா? நான் உன்னையும் தானே பார்த்துட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணாலும் அதை ரசித்தேன். நீ என்ன பண்ணாலும் ஏன் உனக்கு ஒரு பிரச்சனை வராமல் எல்லா இடத்துலேருந்து நான் உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் உனக்கு கொடுத்த இதயத்தை எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கும்னு பார்க்காமலையே சல்லியாக நுடைக்கிட்டு உன் இதயத்தை இன்னொருத்தனுக்கு நீ கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கினா அப்படியே கண்ணிலேருந்து தார தண்ணி வருது. அந்த கண் லைக் அந்த தண்ணியிலேருந்து அப்படியே ப்ளட்டும் கலந்து வருது. ரத்த கண்ணீர் வடிச்சிட்ருக்காருங்க நம்மளோட தேங். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்குனா ரொம்ப அழுக வருது. இல்லை தேங்க, நான் சொல்கிறத கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவரை ஹக் பண்ணிடுறீங்க. ஏண்டி இப்போ கூட பரவாயில்ல, நீ அவன் கூட போயிரு. 100 எப்படி இந்த 100 ஜென்மமாக நான் உனக்காகவே மறுபிறவி எடுத்து, ஏன் எனக்கு மறுபிறவியே கிடைக்காது, என்னால் இந்த தர்மத்தில் மறுபிறவி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் ஆத்மாவாக இருந்து உனக்காக வெயிட் பண்ணி மறுபிறவி எடுத்து நான் வந்தேனே. இதுக்கு மேலே இந்த ஜென்மத்தில் நீ சேர மாட்டேனா, இதுதான் விதினா, உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குண்ணா, நீ அவன் கூடயே போய்க்கோ. பட் என்ன, என்னோடய இத்தனை வருஷம் எஃபர்ட்லாம் வீணாக போயிடும், அவ்வளோதானே. பரவாயில்ல, இத்தனை வருஷம் நான் பார்த்துட்டு இருந்தேன்ல, எனக்கு அந்த மெமரிஸ் இருக்குல்ல, அதோடய நான் வாழ்ந்துருக்கலான்னு எப்போவோ சூஸ் பண்ணியிருந்தேன்னா இது வரைக்கும் வந்திருக்காதுல்ல. பரவாயில்ல, இவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னோட முதல் காதல் தோல்வியில் தான் அடையணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமாக இருவேன். பட் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு தயங்க அழுகிறாரு. அவருக்கு உங்களை ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் விட்டு போயிடணும், லைக் எப்படின்னா நீங்கள் தனியாக போயிருந்தாலும் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு தோணினாலும், பட் அவரால் அதை ஏற்றுக்க முடியல. நீ என்னுடையவ, நான் எத்தனை பேர் கொண்டாலும் எடுத்துக்குவேன் அப்படின்னு தோணுது அந்த டெபிள் சைட். பட் உங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம்னு தோணுது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே அவங்க பார்த்துட்ருக்காரு. தயங்க, எனக்கு புரியுது தயம், நானும் உன்னை தான் லவ் பண்ணுறேன் தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணோன்னே, இல்லை பையன், அந்த மெர்சினால், அந்த கருணைனால் வர காதல் நினச்சிருக்காது, என்னை விட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் தான் அவங்க இப்போ நான் உன்னை தேடி வரும்போது என்னை விலகி போகிறேன், நீ என்னை தேடி வரும்போது நான் விலகி போகிறேன். இல்லை தான், நான் இப்போது நான் என்ன சொல்ல வரேன், இல்லை நான் ஜிம்மனோட மேட் கிடையாது இப்போ, என்னவோ என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஷாக்காக பார்க்குறாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் ஒரு மேஜிக் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த புக் அப்படியே பறந்து உங்கள் கைக்கு வருது. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. ஸோ அந்த இடத்துல ஜிமின் அண்ட் கிவி தான் மேட் அப்படின்னு போட்டிருக்கு. ஜிமினும் கிவியும் தான் மேட்டு. இல்லை எனக்கு புரியல அவன், என்ன விளையாடுறியா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. இல்லை தாங்க, நான் சொல்கிறத கேள்வி போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பேர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ டேங்னா அவ்வளோதான், எவ்வளோ வருஷ காதல், வருஷம் கிடையாது, எத்தனை ஜென்ம காதல், எத்தனை வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட 1000 கோடி வருஷமாக உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணி இந்த ஒரு ப்ரீஷியஸான டைம் கிடச்சிடாதா. ஸோ ஜென்மமாக உங்களை காதலிச்சிட்டு இருந்தார். ஜஸ்ட் உங்களை பார்க்க மட்டும் தான் முடிஞ்சு, உங்களை லைட்டாக உங்கள் ஃபிங்கர் ஒரு சின்ன இதை கூட உங்களை டச் பண்ணி பார்த்தது கிடையாது, உங்களை ஃபீல் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக உங்களோட ஹக்கை ஃபீல் பண்ணுறாரு, உங்களோட வார்மான லிப்ஸை ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தாரையாக தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. பட் அவர் ஹாப்பியாக இருக்கார், ஹாப்பி டேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏங்கிட்டு இருந்த மனுஷன் எத்தனை, நீங்கள் நினச்சி பாருங்கள், இத்தனை வருஷம் ஒருத்தனால் லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு காதல். அவர் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. எத்தனை வருஷமாக வாங்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு விஷயத்துக்காக, உன்னோட கண்ணை நான் சின்னதாக ஒரு இடத்துல தெரிஞ்சிட மாட்டேன்னா, நீ என்ன நோட்டீஸ் பண்ணிட மாட்டியா, உன்னோட இதயத்தில் ஒரு சின்ன ஒரு பார்ட், ஒரு ஜீவன் இப்படி உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறதாச்சும் உனக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்னு இருந்தேன்டி. ஒரு டெபிளுக்கு இந்தளவுக்கு லவ் வருமா அப்படிங்கிறத நான் உடச்சி உம்மால காதல் கொண்டேன். பட் நீ இப்போ என்னை கடைசியான்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தாங்கின ஒரு சொடக்கு போடுறாரு. ஸோ அந்த பிளேஸே நார்மலாகிடுது. இப்போது அப்படியே நீங்கள் இருந்த இடத்துல மறைஞ்சு ஒரு கேசல் மாதிரி இருக்குது, அங்கே அந்த கேசலில் இருக்கீங்க.
நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, என்ன இடம் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன நடந்துச்சுப்பா, இங்கே ஏதாச்சும் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜிம்மின் அங்கே வந்து பார்த்துட்ருக்காரு. ஜிம்மினுக்கு தான் அந்த இடத்துல அவ்வளோ ஹார்ட் வலிக்குது. பிகாஸ் ஜிம்மினுக்கு வந்து பழைய நிலைமைலாம் ஞாபகம் வந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் ஜிம்மினோட காதலும் ட்ரூ தானே. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஜிம்மின் வந்து உங்களை லவ் பண்ணியிருப்பார், ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருப்பார். ஸோ பட் இப்போ வந்து அவன் நம்மளுக்கு இல்லைங்கும் போது அப்படி வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் எனக்கு புரியுது தாயோட வலி எப்படி இருந்திருக்கும்னு. ஆனால் மைண்டனோட மேட்டிலேயே இதுக்கு வேணா என்ன பண்ணுறது, அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போதும், என்ன தான் என் காதல் அவளாக இருந்தாலும் என் மேட் அவளையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவள் தான் என்னோடய ராதாவாக இருந்தாலும் பட் என் ருக்மணி இங்கே இருக்கும்போது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. இந்த சைடு கிவினா கடைசியில் டேங் வந்து வயன் புரிஞ்சுக்கிட்டா. அண்ட் வயனுக்கும் அவனோட காதல் கிடச்சிருச்சு. பட் என்னோடய காதல் தான், அவன் என் மேட்டாக இருந்தாலும் அவனுக்கு என்ன பிடிக்கிறோம்லப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே வந்து ஒரு வார்மான ஹேண்ட்ஸ் வந்து ஒரு வார்மான ஹோல்டை ஃபீல் பண்ணுறா கிவி. என்னடா இது அப்படி சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஜிமின் நான் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் கிவிக்கு ஜர்க்கு விட்டுருது. எப்படி பின்னாடி போயிட்டு அப்படின்னு முடிச்சுட்டே பார்த்துட்ருக்கா. என்ன நான் அவனை ஹக் பண்ணக்கூடாதா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ண போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் ஜிமினுக்கு வலி இருந்தாலும் அதை மறைச்சிட்டு கிவி ஹாப்பியாக இருக்கணும்னு பேசுகிறாரு. இல்லை அப்போல்லாம் நான் சொல்லிட்டு கிவி வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறா. நான் வந்து சொல்லணுன்னா இல்லை நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியுது நீ என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 கப்பிள்ஸும் 2 பேர் மாற்றி 4 பேர் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 4 பேருமே அழுதுட்டுருக்காங்க, கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ கிவி அழுகிறதுக்கான ரீசன் என்னோடய காதல் என்கிட்ட கிடச்சிருச்சு, இத்தனை ஜென்மமாக நான் லவ் பண்ணவன் எனக்கு கிடச்சிட்டான் அப்படிங்கிற ரீசன். ஸோ பட் ஜிமின் அழுகிறதுக்கு என்னோடய காதல் என்னை விட்டு பிரிஞ்சிருச்சு, நான் இத்தனை வருஷமாக லவ் பண்ணினேன், இத்தனை ஜென்மமாக லவ் பண்ணினேன், அது பிரிஞ்சு போகிறதுக்கு தானா, என்னோடய ராதாவாக மட்டும்தான் இருப்பியா, ருக்மணியாக இருக்க மாட்டியா அப்படிங்கிறதுக்காக வந்து அழுதுட்ருக்காரு. ஸோ இந்த சைடு தேங்க அழுகிறது, இத்தனை வருஷம் காதல் கிடச்சிருச்சு, இவளுக்காக நான் வந்து சண்டை போட்டது, இவளுக்காக நான் உருகுனது, என் ஹார்ட் உடஞ்சது, நான் இறந்து போனது, அது எதுவுமே வேஸ்ட் ஆகலை, இத்தனை கொலை பண்ணது எதுவுமே வேஸ்ட் ஆகலை அப்படின்னு அழுதுட்ருக்காரு. நீங்கள் தான் என்னோடய உண்மையான காதல் கிடச்சிருச்சு, ஆனால் என்னோட காதல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் வந்து மற்றவங்க ஹாப்பினஸ் கிடைக்கும் போது, ஏன் ஹாப்பினஸ் கிடைக்கும் போதுங்கும்போது நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் நான் என் காதல் சாக்ரிஃபைஸ் பண்ணலை, என் மேலே காதல் வச்சுருந்தவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு சைடு வலிச்சாலும். ஸோ ஜிமின் வந்து உங்கள் ஷோல்டர் டேப் பண்ணுறாரு. நீங்களும் அப்படி வந்து காக்க பிரேக் பண்ணி திரும்பி பார்க்குறீங்க. மொயின் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் தாங்கினா எங்கள் குட்டையை காலி போட்டுருவானா ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீ வந்து ஹாப்பியாக இருவேன், எனக்கு அது தான் வேணும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, எங்கே நினச்சிடாத நம்ம வந்து ஜிமினுக்கு துரோகம் பண்ணிட்டோம், ஜிமின் நம்ம வந்து அவ்வளோ லவ் பண்ணாரே, பட் நானும் அவனை லவ் பண்ணினேன், இத்தனை ஜென்மமாக நான் அவனை 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தது இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு மட்டும் நினச்சிடாத. தயவு செஞ்சு நீ அவன் கூட ஹாப்பியாக இரு, ஒரு வாட்டி கூட அப்படி நினச்சி பார்த்துடாத. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் என்னோடய பொண்டாட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு கிவி மேலே தோளில் கைப்படுறாரு. கிவிக்கு நான் அவ்வளோதான், நல்ல பீட்ரெட்டில் செவந்து தக்காளி பழம் மாதிரி ஆயிடுறா. ஐயோ என்ன என்னோடய பொண்டாட்டி வைக்கப்படுறா போல் அப்படின்னு கிட்ட போனேன். ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷையாயிடுறா. ஸோ இந்த சைடு உங்களை காட்டினா நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து நிமிர்ந்து மேலே சுற்றி பார்க்குறீங்க. கேஸ்ட்டு நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பிரைட்டர் ஸ்மைல் கொடுக்குறாட்டேன். இல்லை என்னாச்சு, இல்லை நான் வந்து இது இத்தனை ஜென்மமாக உனக்கு பார்த்து கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அப்படியே வெளியே கொண்டு வந்து பார்த்தா லைக் பால்கனி கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கேருந்து பார்த்தா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு இருக்குது, ஒரு வீடு கூட கிடையாது, பச்சை பசேன்னு காடாக இருக்குது, ஃபுல்லாக அனிமல்ஸ், கத்துற சவுண்டு, குட்டி குருவியோட சவுண்டு அப்படி தான் கேட்டுட்ருக்கு. நீங்கள் அப்படியே தூரத்தில் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா லைக் பைன் ட்ரீஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பைன் ட்ரீஸ் மாதிரி இப்படி வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு எட்ஜ் மாதிரி இருக்குது, லைக் மவுண்டைன் எட்ஜ் மாதிரி இருக்குது, அங்கே நிறைய மவுண்டெயின்ஸும் இருக்குது. அந்த மவுண்டைன் எட்ஜில் வந்து ஒரு 2 உல்ஃப் வந்து 2 பேர் உல்ஃப் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தும்போது நீங்கள் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்க கீழே. ஸோ கீழே பார்த்தா அப்படியே வந்து ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட் பிளான்ட்டு, செடி எல்லாமே அங்கே அப்படியே வரிசையாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கீழே அப்படியே வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது, முயல் குட்டிலாம் இருக்குது அந்த இடத்துல, உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து உங்கள் விங்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே பறக்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நினச்சி பாருங்கள், ஃபுல்லாக க்ரீன்ஷாக இருக்கிற பிளேஸில் நீங்கள் மட்டும் அப்படியே பறந்துட்டுருக்கீங்க. சுற்றி பார்க்க அப்படியே அந்த பட்டர்ஃப்ளைஸு குருவிலாம் சேர்ந்து உங்கள் கூட பறக்குது. தேங்க அப்படியே வந்து அவரோட விங்ஸ் ஓப்பன் பண்ணி பறக்கிறாரு. ஸோ உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு
நான் சொன்னேன்ல இத்தனை ஜென்மத்துலேயும் வந்து உனக்காக நான் வந்து ஆசைப்பட்டு கட்டி வச்ச கேஸ்டில் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேஸ்டில் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன கேஸ்டில் அப்படிங்கிறத வந்து மொத்த பிக்குமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது போட்டோன்னே இது வந்து போஸ்ட் ஆகிருக்கும் அதுவும் போஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நன்றி தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 2 பேரும் வானத்தில் இருக்கிற மேகத்தை தொலைச்சிட்டு மேலே பறக்குறீங்க. ஸோ பறந்து 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் ஹக் பண்ண ஃபோர்ஸுக்கு அப்படியே கீழே வந்துட்டுருக்கீங்க. எப்படின்னா அப்படியே மேலே வரைக்கும் ரொம்ப எவ்வளோ மேலே போக முடியுமோ மேகத்தெல்லாம் தொலைச்சிட்டு மேலே போயிட்டு 2 பேரும் விங்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி 2 பேரும் மாற்றி ஹக் பண்ணிக்கிறீங்க. லைக் எப்படின்னா பறக்கிறதுக்கு விங்ஸ் இல்லாதனால அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்கீங்க. அப்படியே கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் கீழே விழுக போகிற டைமில் 2 பேருமே விங்ஸ் ஓப்பன் பண்ணி திரும்ப பறக்கிறீங்க. ஸோ பாத்தியா என்னோடய காதல் எனக்கு புரியுது. இவ்வளோ லவ் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஏன் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஸோ இந்த பக்கம் கிவி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது. தன்னோட ஃப்ரெண்டு அவனோட பெஸ்டியோட காதல் ஜெயிச்சிருச்சு அண்ட் என்னோடய காதல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றி வந்து பார்த்துட்ருக்கா. நல்லா இருக்கே, இந்த மாதிரி எனக்கு எப்போ கட்டி தர போகிறீங்க ஜிம்மின்னு கேட்டோன்னா கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க முடியாமல் பார்த்துட்ருக்காரு ஜிம்மின். இல்லை இதுதான் ஃபேட்டுங்கும் போது நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவரை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பேசாமல் பார்த்துட்ருக்காரு. சரி உனக்கு கண்டிப்பாக இதோட பெருசாகவே கட்டி விட்டு தரேன். இவனோட காதலோட என்னோடய காதல் தான் பெருசு நான் காட்டுறேன். நான் கிவிக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. நீ தான் வந்து என் மேலே காதலே வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கிட்டே போய்ட்டு லைட்டாக ஒரு லிப்ஸில் பெக் கொடுக்குறாரு. அவ்வளோதான். கிவி சும்மா இருப்பாளா? அவ்வளோதான், முடிஞ்சு. ப்ளஷ் ஆகி அப்படியே வந்து கீழே குனிஞ்சிக்கிறா. ஸோ இதோட உனக்கு என்னோடய காதல் எவ்வளோ பெருசுன்னு காட்டுறேன். இவன் கட்டினதோட பெரிய கொட்டையாக கட்டி என்னோடய ராணி அதில் உட்கார வைக்கிறேன்னு டெவில்ஸ்லாம் நல்லா காது கேட்குள்ள. ஸோ தாங்க அங்கேருந்து பார்த்து என்னோடய காதல் தான்டா பெருசு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை விட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு லைக் நீங்கள் எப்படியே சுற்றி வந்து விளையாண்டுட்ருப்பீங்களா நீங்களும் டேங்கும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஸ்டமக் பெயின் வர மாதிரி இருக்குது. என்னாச்சும் ஏன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இல்லை என்னென்னு தெரியல, லைட்டாக வயிறு வலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே வந்து கீழே போய்ட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த கார்டனில் நின்று அப்படி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் வந்து கீழே நின்னோடனே அந்த குருவிலாம் இருக்குல்ல அவங்க கூட பறந்துட்டு இருந்தது அதெல்லாம் வந்து அப்படியே வரிசையாக உங்ககிட்ட வந்து நினைக்குது. ஸோ முயல் எல்லா அனிமல்ஸும் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட இப்படி வருது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ கிவினா ஒரு நிமிஷம் லைட்டாக ஷாக் ஆகிடுறா. இப்போது கிட்டத்தட்ட 1 month ஃபினிஷ் ஆக போதில்ல அப்படி சொல்லிட்டு வேகமாக கீழே வந்து உங்கள் காதில் ஒன்று சொல்கிறோம். அதை கேட்டோன்னே ஐயோ சொல்ல மறந்துட்டேன் தேங்கிட்ட அப்படின்னு திரும்பி நான் உனக்கு தெரியும் டெவிலோட பேபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும்னு அப்படின்னு சொன்னோன்னே தேங்க் பொறுத்துருது. ஐயோ நம்ம பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது, அது எப்படி மறந்தோம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இன்னும் எவ்வளோ டேஸ் ஆச்சு, இல்லை 1 month ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொல்கிறா. என்னோடய பேபி வேறு எப்போ வெளியே வரும் தெரிலையே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிக்குது. திரும்ப நான் தான் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து ட்வின் பேபி தான், அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவன் ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா வந்து பிறந்து வந்து ஒரு 5 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே ஓடுறானேடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து தேங்கனா பார்த்தியா நம்மளோட பேபி இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் என் கனவுடி, ஜென்ம கனவு. உன்னை வந்து ஜஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னை திரும்பி ஒரு வார்த்தை பேசிட மாட்டியா, என்னை திரும்பி நான் பார்க்கும்போது நீ என்னை பார்த்துட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் கடைசியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு புரியுது தான், எனக்கு உன்னோட ஃபீல் புரியுது. ஏன்னா உன்னோட மெமரிஸ் எனக்குள்ளே இருக்குல்ல. ஆமாம், அந்த ஜென்மத்தில் வந்து லைக் ஜென்மமாக இருக்கும்போது நான் வந்து சோலாக இருக்கும்போது கூட எனக்கு ஒரு நிமிஷமும் வந்து உன்னை பார்க்கும்போது நீ திரும்பி என்னை பார்த்துட மாட்டியா நான் பார்க்கும்போது அப்படின்னு பார்ப்பேன். பட் நான் வந்து ஒளிஞ்சுக்குவேன் நீ என்னை திரும்பி பார்த்தேன்னா. அண்ட் உங்ககிட்ட நான் வந்து நடக்கும்போது ஒரு வார்த்தை கூட என்னை பார்த்து பேசிட மாட்டியா, ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக சுற்றிட்டு இருந்தேன். பட் இப்போ நீ வந்து என் கூட, அதுவும் என்னோடய பேபிஸோட விளையாடுறத பார்த்துட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பேபி நான் வேகமாக வந்து அம்மா அப்படின்னு பேசுது. ஐயோ அவங்கள்ட்ட சம்பசாக்க ஏன்டா பிறந்த 5 நாள் ஆகலை அதுக்குள்ளே ஓடுற பேசுகிறேன் என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்கிறதுக்குள்ளே கிவி நான் சொல்கிற கைப்பட்டு மேடம்க்கு தெரியாதா 1 மாதத்துலேயே வெளியே வந்துட்டான், என்னென்ன வேலை பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. லைக் ஃபைனல் பார்ட் முடிஞ்சிச்சு. எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப டியூரேஷன் கம்மியாக இருக்குல்ல. எனக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது. பட் கொஞ்சம் சேடாக இருக்குது, ஐயோ முடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் கேளுங்க. எங்கேயாச்சும் கட் பண்ணிட்டு ஓடினீங்கன்னா அவ்வளோதான் கொன்னே இப்படி கேட்குறீங்க நீங்கள் இப்போ உட்காந்து நான் புலம்புறதெல்லாம். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா,
நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய சேனலில் போட்டது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ். பட் அதுக்கே காப்பிரைட் வந்து அலைஞ்சு டெலிட் பண்ணிட்டாங்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. பட் நான் செகண்டாக ஸ்டார்ட் பண்ணேன் எஃப்எஃப். அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டோன்னா அவ்வளோவா வியூஸ் போடல. சேடாக இருந்துச்சு. பட் 100க்கு மேலே வியூஸ் போகும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டெவில்ஸ் மேட் அப்லோட் பண்ணேன். அது போட்டோன்னே வந்து 300+ வியூஸ் போனோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ தான் என்னோடய சேனலில் வந்து அவ்வளோ வியூஸே பார்க்குறேன். அந்த ஹாப்பினஸ்ஸை சொல்கிறதுக்கும் வார்த்தையே இல்லை. என்னதான் இப்போ நான் ஃப்யூச்சரில் கூட பெரிய யூடியூபர் ஆகும்போது கூட எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஓப்பன் பண்ணோன்னா டெவில்ஸ் மேட்டுக்கு வியூஸ் போனது அந்த ஹாப்பினஸ் தான் வந்து எனக்கு தோணும். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு இதை என் பண்ணிட்டோங்கும்போது. எல்லாருமே வந்து அதே சப்போர்ட்டை வந்து கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியல. இப்போ டெவில்ஸ் மீட்டுக்கு வந்து பார்ட் 1க்கு வந்து ஒரு 500 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. பார்ட் 2க்கு வந்து 200 தான் போகுது. பார்ட் 3க்கு வந்து 500 போகுதுன்னா இப்படிடா நீங்கள் பார்ட் 2 வந்து 200 மெம்பர்ஸ் தான் பார்த்துருக்கீங்க, மிச்சம் 300 பேருக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, எப்படி வந்து பார்க்குறீங்கிற மாதிரி இருக்குது. சரி ரைட்டு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டுருக்கேன். ஸோ இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாப்பி நியூஸாக இருக்கலாம். பட் பார்த்தவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமான்னு தெரில. நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் நான் டெலிட் பண்ண எல்லா எஃப்எஃப் ஒன் ஷாட்டையும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து ஒரு ஒன் ஷாட்டாக போடப்பேன். என்னென்னலாம் சொல்லியிருந்தனோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு சில போல் சீன்ஸ்லாம் இன்புட் பண்ணி ஒரு ஒன் ஷாட்டாக போட போகிறேன். சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பேன் அதில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் வரதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் இருக்குது. என்னென்னா சைல்டிஷ் ஹாப்பி டர்ட்டி மைண்டட் கேர்ள் அதுதான் வருமானு தெரில. பட் மற்ற எல்லாமே எண்ட்லெஸ் லவ் தான் நான் மெயினாக போடுவேன். ஸோ எண்ட்லெஸ் லவ் என்னை பற்றி என்ன சொல்லணும்னா, அது என்னோடய பெஸ்ட்டியோட கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை பற்றி சொல்லணுன்னா அது நல்லா அவள் ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு, அழுகே வந்துருச்சு. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் லூஸு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாமல் இருந்துட்டு இருந்தேன். இப்போவுமே வந்து வளவளன்னு பேசிகிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோவா உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. பட் அதை வந்து நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக பேசி ஐம்ஹிஸ் ராதாவில் அழுத மாதிரி ஐம்ஹிஸ் ராதாவில் ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் அழுதுட்டிங்க. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போதா நீங்கள் எல்லாருமே அழுது லைக் அழுகிற அழுல ஊர் ஃபுல்லாக வெளில வரப்போகுது. அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அவ்வளோதான் கைஸ், பேசியிருக்கேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்பேன்னா கேட்குறீங்க, கேட்டு தான் ஆகணும். கேட்குறதுக்கு வேறு வழி இல்லை. அட்மிட் பேசுகிறேன்னா கேட்காம எங்கடா போக போகிறீங்க. ஸோ பை கைஸ். எனக்கு இப்போ கோஸ்ட் ஹண்டர் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுமாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து சார்ஜ் எத்தனை பாயிண்ட் இருக்குது, இப்போது 6 பாயிண்ட் தான் இருக்குது. அப்புறம் கோஸ்ட் 100 இப்போ டைம் வேறு வந்து 10 o'clock ஆயிடுச்சு. அவ்வளோ நேரமாக உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பயமாக இருக்குது. எங்கேயோ கோஸ்ட் வந்து என்னப்பா கோஸ்ட் ஹண்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா, எங்கே கேட்போம் அப்படின்னு கிட்ட வந்து உட்காந்துருச்சுட்டா பீதியாகிடுவேன். ஸோ பை பாய், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பை 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 பை.